அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய சிறப்பான 2 திக்ர்கள் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த 2 திக்ர்களுமே நம்முடைய மறுமை வாழ்வை அலங்கரிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு திக்ர் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், மற்றொரு திக்ர் நம்மை நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளித்து நம்மை பாதுகாக்கும். அத்தனை மகத்துவமான திக்ர்களை பார்க்க போகின்றோம். இந்த திக்ர் தொடர்பான விவரங்களை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது, நமக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அந்த சொர்க்கத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அத்தோடு சொர்க்கத்துக்கு செல்வதற்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும். பாவமான காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும், நரகத்திலிருந்து விடுபட வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவரொருவர் ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் அல்லாஹ்விடம் எனக்கு சொர்க்கத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்கின்றாரோ அவருக்காக சொர்க்கமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றதாம். உதாரணமாக, நீங்கள் 3 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று பிரார்த்திக்கின்றீர்கள். அப்படி கேட்கின்ற போது சொர்க்கம் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்குமாம், யா அல்லாஹ் அந்த மனிதரை சொர்க்கத்திற்கு அழைத்து விடுவாயாக, சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவாயாக என்று உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சொர்க்கமே பிரார்த்தனை செய்யுமாம். அதே போல 3 தடவைகள் யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தித்தால் அந்த நரகம் கூட உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்குமாம். யா அல்லாஹ் அந்த மனிதரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்பதாக நரகம் உங்களுக்காக பிரார்த்திக்குமாம். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேளுங்கள். அதே போல நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் சொர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்கின்ற போது உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை கேளுங்கள். அப்படியானால் இப்படி ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹும்ம அதிஹில்னி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. அதே போல அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இந்த 2 திக்ர்களையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 3 தடவைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்நாளில் தொடர்ச்சியாக ஓதி வாருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய பிரார்த்தனைகளை கபூலாக்குவான். உங்களுக்காக சொர்க்கமும் நரகமும் பிரார்த்தனை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் அமரலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த பெருமதியான திக்ரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறரும் பயன்பெறுவதற்காக அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் பல திக்ர்கள் இஸ்லாமிய விடயங்களை கற்றுக்கொள்ள ஆஃபியா தமிழ் இஸ்லாமிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.